ஹலோ, நீங்க தான் பிரியாங்கிறதா? ஆமா. என்ன ஓமா? இதுக்கு முன்னாடி உன் மூஞ்சியை பாத்துருக்குமா? முன்ன பின்ன பழக்கமா? அப்படி இருக்கும்போது எங்க பாசை எப்படி நீ ஆள் வச்சு அடிக்கலாம்? அதுல சார், அது வந்து அவர் இன்டர்நேஷனல் பிகர். இல்ல சார், ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இந்த பிரச்சனை ஐநா சபை வரைக்கும் போனா கூட நான் விட மாட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாகணும். நான் வந்துடுறேன் சார், இது வந்துடுறேன். என்ன வந்துடுற? வா. ஏய், அழுக்கை சில ரெடியா இருக்கீங்களா? போன் பையில எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் சார். பார்ட்டி கமிங். ரெடி ஸ்டார்ட். சார் போன். நோ 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 நோ. சார் போன் சார். ஐயா, I will meet tomorrow. Yeah. Yes. You please. I know. Hey, stop. ஏமா, நீ தான் அந்த பிரியாங்கிறதா? எங்க ஆள் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர். அந்த ஆளை எப்படி நீங்க ஆள் வச்சு அடிப்பீங்க? எல்லாம் அம்மா இருக்கிற தைரியம். உங்களை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாரும் கூட தள்ளிடுவேன். அங்க பார், அவர் அவனை கலாட்டா பண்ணாரு. அவர் அவனை கிண்டல் பண்ணாரு. கமான். இவர் அவனை கிண்டல் பண்ணாரு. நல்லா பார்த்து சொல்லு. சார், இல்ல, ஆள் மாறி போயிட்டாங்க சார். ஆள் மாறி வச்சுக்கிறதுக்காக மண்டையில அடிச்சு படுக்க வைக்கிறதா? சார் ப்ளீஸ், நான் சொல்றது. நோ நோ, நான் கேட்கவே மாட்டேன். இந்த பார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போயே தீருவேன். என்னடா லைன்ல இருக்காரு. யாரு? கலெக்டர். கலெக்டர் என்ன? அவனை வேற லைன்ல வர சொல்றான். ஓகே சார். சார், நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன புரிஞ்சுக்கிறது? நீ இத புரிஞ்சுக்கமா? சார், என்ன லெக்? சார், please. இந்த லெக்க நான் கோடிக்கணக்கில் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். சார், நீங்களாவது இவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ், நீங்களாவது உங்க பேய் கிட்ட சொல்லுங்க. ஏய், நீ கொஞ்சம் வெளிய போப்பா. மீ? அட நீரே போய. நோ. Hey, go man. I take it. Nasty fellows. I'm very sorry sir. எனக்கு நீங்க என்ன தெரியவே தெரியாது. ஒரு ரோக் நான் பாடின பாட்டே பாடி என் பின்னாடியே சுத்தி கலாட்டா பண்ணிட்டு இருந்தா. அதனால நான் ஆள் வச்சு அடிக்க போய் அது ஆள் மாறி. I'm very sorry sir. சார், உங்களுக்கு உடம்பு குணமாற வரைக்கும் நானே உங்க பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறேன். உங்க ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் கூட நானே பே பண்ணிடுறேன். ஓகே சார், அப்போ உங்களை நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். டெய்லி வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. இவள் போலே பார்த்ததில்லை, இரவினில் மடல் பூத்த முல்லை, இளம் காற்றும் பூவும் இன்று இணை சேர்ந்ததோ, துணை சேர்ந்ததோ. ஹலோ 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 ஹலோ. चुपके चुपके चोरी चोरी तुमसे प्यारी सुंदर नारी अनबाई கொஞ்சும் பொம்பாய் காரிதா है बल्ले बल्ले है शावा கை பிடிச்சா நைசா தா. ஹலோ மேடம், நீங்க பார்த்து போன பேஷண்ட் ரொம்ப சீரியஸ்னு ஆபரேஷன் டேட் கொண்டு போயிருக்காங்க. உடனே வாங்க. ஹலோ ஹலோ. யார் மணி? நீதான் பிரியா பொண்ணா? என் பையனோட வாழ்க்கையில வெள்ளானது நீதானா? மை டியர் சன், ஒன்லி சன். சும்மா இருந்தவனே உன் பின்னாடி சுத்த வச்சு இப்ப ஆள் வச்சு அடிச்சிட்டே இல்ல. ஏய், உனக்கு அவளை பிடிக்கலன்னா ஹைமேன் மோனி எனக்கு பிடிக்கல, நீ என் பின்னாடி சுத்தாடி அப்படியே சொல்லணும். அவ ஆபரேஷன் கேட்டு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? மம்மி, அந்த பிரியா பொண்ண ரொம்ப லவ் பண்றேன், நான் வாழ்ந்த அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா. இது அவன் ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட சொல்லி இருந்தா, ஓ மம்மி என் வீட்டுக்கு பரவழைச்சு எவ்வளவு லட்சம் டாலர் செலவானாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்ல நடத்தி இருப்பேன். அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் தலை நிமிந்து கூட பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவனுக்கு இந்த கதைக்கு ஆளாக்கிட்டியே. ஏய், நான் ஒண்ணு சும்மா விட மாட்டேன். கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் எழுத்துடுவேன். என்ன நீ யாருன்னு நினைச்சே? மேடம் ப்ளீஸ், அவர் வேணா என் பின்னாடி சுத்தி இருக்கலாம், ஆனா அவர் லவ் பண்ணது எனக்கு தெரியாது. உன் பின்னாடி சுத்தினா சொல்றேன், ஆனா உனக்கு தெரியாதே சொல்றேன். வாட் இஸ் இட் நான்சென்ஸ்? ஐயோ, நான் சொல்றதை கேளுங்க மேடம். அவர் என்ன லவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, வில் கம் டு தி மேட்டரியா. நீ அவனை நிஜமாவே லவ் பண்ணதா? தெரியும், ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தெரியும். இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா திங்க் பண்ணி பதில் சொல்லு. ஈவினிங் திங்க் பண்ணும், நைட் தூங்கும் போது திங்க் பண்ணும், மார்னிங் படுத்திக்கும் போது திங்க் பண்ணும், அப்புறமா சொல்லு. இப்ப அவர் உடம்புக்கு எப்படி இருக்கு? ஓ ஸ்வீட்டி, அது டாக்டர் பாத்துக்குவார். அவர் கொடுக்கறதே நீ சொல்ற வேர்ட் தான் ட்ரீட்மெண்ட். அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே, பாய். போதும்பா, கையை கடிச்சுக்காத. எப்படி வாங்க செட்டப்? நாளை காலையில பிரைட்டா வருவார்.
ஏன் ஆனா ஒரு மாதிரியா இருக்கு. அட அட ஏன்? தள்ளி நில்லு. என்னாச்சு உனக்கு? ஆனா மூடப்பா. ஹாய் மாம்ச. ஆடம் இல்ல. அட மாம்ச. என்ன? ரொம்ப டைட்டா போடாத. என்ன டைட்டா போடாத? 45 பாடி வச்சுட்டு டைட்டா போடாத, லூசா போடாத. ஒழுங்கரே. அஜிஜிஜோ. ஆண்டி ஆண்டி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க ஒரு காணோம்? அது மறுபடியும் ஒரு ஃபிராக்சர், மறுபடியும் ஒரு ஆபரேஷன். என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த டாக்டர் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் ஆபரேஷன் பண்றாரு. அது இருக்கட்டும், நான் சொன்னேனே ஒரு மேட்டர், அதை பத்தி திங்க் பண்ணீங்க? ஆண்டி அது வந்து நான் நேற்று ராத்திரி ஃபுல்லா திங்க் பண்ணேன். ஆண்டி இவர் என்ன மறைச்சு மறைச்சு பாக்குறாரு. ஏய், when you turn that side, yeah. மை அது இல்ல ஆண்டி, நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். அவர் வெளியே போக சொல்லுங்க. You go out, yeah. என்னை வா. Yes, yeah. நானா? Yeah, yeah. மையா. Yeah, yeah. ம். You go out, இங்க yeah. பாரு, நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆண்டியோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கிற, அது பாயும் புலி. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு அலற சத்தம் கேட்கும், பார்த்து நடந்துக்க. மேடம், ரெடி, அப்ப தாடி. ஆண்டி அது வந்து நேற்று ராத்திரி எல்லாம் நீங்க சொன்னதை நான் நினைச்சு பார்த்தேன். நானும் அவரை லவ் பண்ணுது. Oh, I'm so lucky. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு என் சனி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஃபேக்டர் என்ன ஆகலாம். ஐயோ அம்மா காலு காலு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ no, I will, yeah. Please. உன்னோட செக்ஸியா இருக்க உனக்கு குழந்தையா இருக்கா? பிரியா என்ன ஒரு தமாசு உமா இருக்கிற பிரியத்தினால தான் நான் இதெல்லாம் செய்யறேன். இத பாரு, எண்ணி 3 மாசம் தான். 30,000 ரூபாய மொத்தமா வாங்கிக்க. 3 பேர் வருவோம், வெறுங்கை வீசிட்டு போவோம். சேட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடு, இடத்த காலி பண்ணிடுறோம். சந்தேகமா இருந்தா சாயங்காலமா நான் டவுசர் செக் பண்ணேன். அதெல்லாம் ஆவறது இல்ல. என்னடா ஆவறது இல்ல? என்ன ஆவறது இல்ல? அதிர்ஷ்டம் யாரையும் தேடி வர்றது இல்ல. உனக்கு கேட் வரைக்கும் வந்திருக்கு. இத மிஸ் பண்ண மவன வாழ்க்கை பூரா கஞ்சிதான், அப்புறம் காக்கி சட்டை தான். அதான் மாரி சேட்டு வந்து கேட்டா எங்க 3 பேரை கையை காட்டி விட்டுரு, நீ எஸ்கேப் ஆயிக்க. உனக்கு 30,000 மிச்சம் தானே. என்னடா சொல்ற? மண்டை ஆட்டுறான். வெட்டிட்டுமா? அடிச்சிருக்க. நீ கொஞ்சம் இரு. டாடி, இந்த மேட்ல இது வரைக்கும் 2 லட்சம் ரூபாய உள்ள இறக்கி இருக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்குது. பொண்ணு கிண்ணு மிஸ் ஆச்சு. மவனை நீ கஞ்சி தாண்டி புடுறா. சலோ சலோ. இதுக்கு முன்னால தாடி குறுக்கா வேலை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்தி எல்லாம் சரணமா பேசுறான். ஹலோ பிரதர். என்ன இந்த நம்ம பொண்ணு பிரியாம அந்த உயரமான பையனும் லவ்வோ என்னமோ பண்றாங்கன்னு பேசிக்கிறாங்க. இல்லைங்க, உங்க பொண்ணு பிரியாம அந்த ஹைட்டான பையனும் லவ் பண்றாங்கன்னு ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க. நானே பார்த்தனுங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, பார்த்ததுல டென்ஷன் ஆகிங்க, மண்டை குழம்பி போய் யாருகிட்ட சொல்றதுன்னு புரியாம பாருங்க, உங்ககிட்ட போய் வளரிட்டேன். பிரியா, பிரியா. மம்மி, என்ன மம்மி? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சொன்னீங்க? ஐயோ, நான் ஒண்ணு சொல்லியே. நான் என்னமா சொன்னேன்? யாரு கூடயோ சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியாமே. ஓ அதுவா? தேங்க்ஸ் டாடி. மம்மி, நான் ஒருத்தரை, அவர் ரொம்ப நல்லவர் மம்மி. என்ன சொன்ன? உனக்கு யார் மாப்பிள்ளையா வரணும், எப்பேற்பட்ட வாழ்க்கை அமையணும்னு டிசைட் பண்றவன் நான். எவ்வளவு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் சம்பந்தம் வருது, அதையே தட்டி கழிச்சிட்டு இருக்கேன். யாரோ 3rd கிரேட் ஆள லவ் பண்ணிட்டு வந்திருக்கிறியே. இத பார், அப்படியே நீ காதலிச்சாலும் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மம்மி, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒன்னும் 3rd கிரேட் ஆள் இல்ல. பெரிய மல்டி மில்லியனர். அவர் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் காலையில ஜாகிங் போறதுக்கே 40 டாக்ஸோட போவாரு. ஓ, அவரா? ஐயோ, அவர் பெரிய ஃபாரின் பாத்தியமா? கூட வர்ற நாயே ஃபாரின் நாயினா பாத்தீங்க. மிஸ்டர் ஷான் ஃப்ரம் சிங்கப்பூர் மம்மி. அன்னைக்கு கோயில கூட பாத்தீங்கல்ல, The tall man. அவர்தான். அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. ஆளு அரப் ஷேக் மாதிரி நல்லா ஹைட்டா இருப்பாரு. ஆனா நம்ம சால்சனம் தான். அவரை வர சொல்லுங்க, பேசணும். ஐயோ ஐயோ, அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவர் கூட வர நாய்களையும் ஏசி ரூம்ல படுக்க வச்சிருக்காரு. அவர் வந்து நம்மளை பாப்பாரா? நாமளும் அவர் போய் பார்க்கணும். அதுவும் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணும். அதைத்தான் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். வாங்க உட்கார். ஐயோ அம்மா, நீங்க உட்கார்.
ஹவர்ஸ் பிஸியா இருக்கிறாள் நான் இப்பதான் பாக்குறேன். ஏசங் ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அதுக்கு ஒரு ஆள வேலைக்கு வச்சுக்கலாமே. அதுக்கு தாருமா இந்த நாய்ங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு அவர் நான் கூட்டி வந்துடுறேன். ஏய் ஏய் ஆபீஸ் வேலை முடிஞ்சு ஆல் நல்ல கைஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம். பாப்பு ஏன் மாப்பிள்ளை மா வணக்கம். வணக்கம், உட்காருங்க. ஐயோ வேண்டாம். ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க. நீங்க எப்படி திடீர்னு நீங்க உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலீங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க? நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா இது சிம்பிடுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. பச்சை புடவைய பார்த்த உடனே மதுரை மீனாட்சின்ட்டு ஓகே. காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்ன? நாளை பின்ன செகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன். அஜய்யோ அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? ஏன் என்னாச்சு? ரூட்ட சொல்லாமலதான் எப்படி? என்ன தாத்தா ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா பழசெல்லாம் ஏமா கிட்டீங்க? ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ சரி சரி தாத்தாட்டு இருந்தா சாகிறதா அதை நம்ம எடுத்து புதைக்கிறதா? சிங்கப்பூர்ல இருக்கிறது ஒரே ஒரு தாத்தா மேடம். எங்க அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் 5 வயசுல இருந்து அவர் தான் என்ன வளர்த்து ஆளாக்குனார். பிசினஸ் எஸ்டேட் ஃபேக்டரி எனக்கு தூராது பிரயோஜனம். அரே ஆமாங்கம்மா, இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்கம்மா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தடி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா. அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க. சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா. அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா தேவத்னானி சுபகே சஞ்சீவதரத சதம் நீர்வர்ச்சஸ்வவாயுஷ்யமாரோகயமாபீஜாச்சோபாபானம். நிஜமாலுமா இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119
இன்னைக்கு ஃபுல் லைக் உங்களை நான் தூங்கவே விட போறதில்ல. ஐயோ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? காதல் ரசம் சுட்ட சுட்ட டயன் கூப்பிட்டாலும் கூட நல்லா தான் இருக்கு. அப்படி இல்லைங்க, ஒரு கிக் வர மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. விஸ்கி பட்ட சாராயம். ஐயோ அது இல்ல, மாமன் கூப்பிட்டா? மாமா நான் எது சொன்னாலும் செய்வீங்களா? அதுக்காக பாத்தி பம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. சிக்னலுக்காக வெயிட்டிங். அப்படின்னா ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டா? பாட்டு? எனக்கு என்ன பாட்டு பாடுத நீ? இப்பதானே நான் எது சொன்னாலும் செய்வேன்னு சொன்னீங்க. பாட போறீங்களா இல்லையா? இல்லன்னா சிக்னலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஐயோ முத்து போல் பல்லழகி, உன் கோவ சொல்லழகி, கத்தி போல் கண்ணழகி. ஐயோ, மாறன எதுவும் பாட தெரியாதா? ஐயோ மாடுனா பாடணும்னா விலுக்கு விலுக்குன்னு காக்கா வலி அந்த மாதிரி ஆடணுமே. அது நம்மளால முடியாது. ஆடுப்பா. மாமா கபி கபி மேரா திலுமே கயாலு. என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான். அப்பல என் வாழ்க்கை விளங்கி வச்சவனே அப்படி விலகி நில்லு. என்னை ஆசீர்வாதம் பண்ணப்பா. என்ன மாமா இது? நீங்க எந்திரிங்க முதல்ல. என்னது? என்ன மாப்பிள 20 வருஷமா நான் இழந்த சொர்க்கத்துல மீட்டு கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்க. நான் இந்த சொர்க்கத்தை மீட்டு கொடுத்தேன். என்ன மாப்பிள இதெல்லாம் தோண்டி தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. ஓ அதுவா? கபி கபி மேரா திலுமே கபி கபி மேரா திலுமே. ஏய் தாடி என்ன கபி என்ன கபி? மேரா தில். வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். ஏய் பேச்சுலர் போறாம இல்ல கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு போறாம? அட போப்பா. கபி கபி மேரா திலுமே. ஐயோ இவன் என்ன ஜென்மம்? சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. ஐயோ இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? ஏ வரக்கூடாதா? ஓ வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனால வீட்டுக்காரர் வரதுக்குள்ள மாத்திருங்கம்மா. என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ நான் சொல்ற வீட்டுக்காரையும் புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டமா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்புன்னு ஆறி போயிடும். அந்த மூலையில ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. ஐயோ என்ன கர்டன்ஸ் இது மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி. பிளெயினா பிரவுன்ல மாத்திடுங்க. போடுங்க. ஓகே. ஐயே என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல். இத மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி. ஓகே இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா? கண்ட இடத்துல தூங்குறியா? என் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா? என்னது போட்டோஸ்? இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல? இல்ல இது வேற சொந்தம். கொடுங்க பாக்கலாம். இல்ல இல்ல இது வேற ஜாதி. ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட், ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட், ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட், ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட். டேய் நிறுத்துக்கடா. இது எங்கடா எடுத்துட்டு போறீங்க? அம்மா தான் சார் எடுக்க சொன்னாங்க. அம்மா எடுக்க சொன்னாங்களா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. ஜான் ஜான் ஐயோ ஐயோ கொள்ள இருக்கிறாங்க. வீட்டை கொள்ள இருக்கிறாங்க. இது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? சரி ஐயோ சொன்ன கரியா? சோர் சோர். ஐயோ வீட்டுல இருக்கிற சாமானெல்லாம் லாட்ல எத்திட்டு போறாங்களே. சோரி சோரி. சத்தாதையா இன்னும் 1 hour உனக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறியா? சோரி. ஐயோ குடும்பத்தோட வந்து கொள்ள சொன்ன கரியா? பச்சே பட்டா பகல நம்ம வீட்டுல வந்து கொள்ள அடிக்க பாக்குறேன். என்ன? சோர்க்க பச்சே. என்ன இங்க ஒரே சத்தம் கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம். கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி இருப்பேன்னு கோவிச்சுக்கிறாரு. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா? இல்ல சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். போய் சொல்லுது. குறுக்கா சொன்ன
ये आदमी बड़ा फ्रॉड मेम साहब இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க 30,000 ரூபாய் தரோம் 3 மாசம் தான் கைவிட்டு வர கைவிட்டு போறோம் நாங்க ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க சேட் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளையடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாமா போடா அம்மா இவன் பக்கத்து வீடு குறுக்காமா இவன் சொல்ற நம்பாதீங்க சேட்டு இவனு 2 பேருமே லூசுக்குமா மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க பாட்டிக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன் நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன் 45 lakhs கூட முடிச்சிருமாமா 5 லட்சம் 10 லட்சம் மேல நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா நம்மளுக்கு பையர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும் கஸ்டமர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும் பிசினஸ் ரெண்டு தெரியாம பேசுறீங்களா சாரி மாப்ள தனிக்காச்சுல அந்த கான்ட்ராக்டர் கலிபோர்னியா ஃபைல் அதான் அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன் இதோட ஒருத்தர் என்ன தெரியுமா உனக்கு 1 கோடிங்க யோ 20 தடவை சொல்லியா 20 கோடி ரூபாய் ஆடா ஐயா அதை விடுங்க மாமா ஐயா இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பா கொடுத்துக்கலாம்ல இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குர்தாஸ் மாரட்டி பேசியிருந்தல அப்ப கொடுத்துக்கலாம்ல வெயிட்ஜி குர்தாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு ஃளைட் லேட் ஆட்டாங்க ஹலோ ஹாஜி ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக் பதவி ஓகே ஐ வில் திங்க் யோ என்ன அடுத்த வாரம் அவன் பதவியே போயிருன்னு சொல்றான் இதுவே டக்கு வேலையை முடிக்கணும்னு சொல்றது பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா எத்தனை வாட்டியை சொல்றது எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல ஊம படம் பார்த்த எவக்டா சாமி அங்க பாரு மாப்பிள 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குறுக்கா காலையில தான் கரெக்டா சோலி பார்த்தா ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட் அது பத்தாதுன்னு வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட் அட அவங்களையாவது மன்னிச்சிடலாம் அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட் இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு எனக்கு கண்ணே லேசா மங்கலாத்தான் தெரியுது யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல குத்து மதிப்பா தான் பேசுறேன் நான் தான் அப்பவே சொன்னேன் இந்த தாடிக்காரனை நம்பாத வில்லங்க முடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ மாப்பிள என்னால நிக்க முடியல அதனால இது ஒரு இதால வந்த இளவுதான் அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன் நீங்களும் மறந்துடுங்க நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி அவ்வா